வணக்கம். இன்று புதன்கிழமை, தை மாதம் 16ஆம் நாள், ஆங்கிலம் ஜனவரி 29ஆம் நாள். இன்று ராகுகாலம் 12 மணி முதல் பிற்பகல் 1:30 மணி வரை, யமகண்டம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய நட்சத்திரம் பூராடம். இன்றைய திதி சதுர்தசி. இனி லலிதா சகஸ்ரநாமம் ஸ்தோத்திரம் பார்ப்போம். சென்ற நிகழ்ச்சியிலே லலிதா சகஸ்ரநாமம் எப்படி வந்தது, யாருடைய புரோத்சாகனத்தினாலே வந்தது, யாரால் சொல்லப்பட்டது என்பதெல்லாம் சென்ற நிகழ்ச்சிகளிலே பார்த்தோம். அப்படி அந்த வசின்யாதி வாக் தேவதைகளினாலே லலிதா மகா திரிபுரசுந்தரியின் அனுஜ்ஞையினாலே இயற்றப்பட்ட லலிதா சகஸ்ரநாமமானது அரங்கேற்றம் செய்யப்பட்டது. அந்த அரங்கேற்றத்திலே யார் யார் எப்படி வந்தார்கள் எல்லாம் பற்றி பார்க்கப்பட்டது. அதன் பிறகு அந்த அரங்கேற்றம் முடிந்ததுமே லலிதா மகா திரிபுரசுந்தரியார் அவள் மிகவும் சந்தோஷத்துடன் அங்கே கூடியிருக்கக்கூடிய தேவர்கள், யட்சர்கள், கிண்ணர்கள், கிம்புருஷர்கள், வித்யாதரர்கள், மானிடர்கள், சித்தர்கள், திரிமூர்த்திகள் எல்லாரையும் பார்த்து சொன்னால், இதை நீங்கள் அனுதினம் பாராயணம் செய்ய வேண்டும். அதே போல மற்றவர்களிடத்திலையும் சொல்லி இதை பாராயணம் சொல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டால், அப்படி உருவாக்கப்பட்டது இந்த லலிதா சகஸ்ரநாமம். சென்ற நிகழ்ச்சியிலே அதனுடைய பூர்வ பாகமானது பார்க்கப்பட்டது. இப்போ இந்த நிகழ்ச்சி முதல் லலிதா சகஸ்ரநாமம் அந்த ஸ்தோத்திரம் ஆகப்பட்டது பார்க்கப்பட போகிறது. எப்பொழுதுமே ஒரு ஸ்தோத்திரம், ஒரு மந்திரம் என்று வரும்பொழுது அதுக்கு ஒரு ரிஷி, ஒரு சந்தஸ்ஸு, ஒரு தேவதை இது இருப்பது நிச்சயம் கட்டாயமாக இருக்க வேண்டியது. அப்படி பார்க்கும் பொழுது இந்த லலிதா சகஸ்ரநாமத்துக்கு வசின்யாதி வாக் தேவதைகள் ரிஷியாக இருக்கிறார்கள். அனுஷ்டுப் சந்தஸ்ஸு, லலிதா மகா திரிபுரசுந்தரியே தேவதையாக இருக்கிறாள். அப்படி இந்த ஸ்தோத்திரத்தை இப்பொழுது நாம் பார்ப்போம். இன்று நாம் பார்க்க போகிறது அந்த ரிஷி சந்தஸ்ஸு. அதை பார்த்து லலிதா சகஸ்ரநாமத்தில் லலிதா மகா திரிபுரசுந்தரியை எப்படி தியானம் செய்ய வேண்டும், இந்த தியான ஸ்லோகங்களை சொல்லி நிறைவு செய்ய போகின்றோம். இப்பொழுது அந்த சந்தஸ்ஸு ரிஷிகளை பற்றி பார்ப்போம். அஸ்ய ஸ்ரீ லலிதா திவ்ய சகஸ்ரநாம ஸ்தோத்ரமாலா மந்திரஸ்ய வசின்யாதி வாக்தேவதா ரிஷயः அனுஷ்டுப் சந்தः ஸ்ரீ லலிதா பரமேஸ்வரி தேவதா ஸ்ரீமத் வாக்வகூடேதி பீஜம் மத்யகூடேதி சக்தி சக்திகூடேதி கீலகம் மூல பிரகிருதி தியானம் ஸ்ரீலலிதா மகா திரிபுரசுந்தரி பிரசாத சித்தியர்த்தே ஜபே விநியோகः தியானம் சிந்தூராருண விக்கிரகாம் பிரணயனாம் மாணிக்யமௌலி ஸ்புரத்தாராநாயக சேகராம் ஸ்மிதமுகீமாபீனவக்ரோருகாம் பாணிभ्यामलिपूर्णरत्नचषकं रक्तोत्पलं बिभ्रतीं सौम्यां रत्नगडस्थरक्तचरणां ध्यायेत् परामम्बिकां ध्यायेत् पद्मासनस्थां विकसितवदनां पद्मपत्रायदाक्षीं हेमाभां पीतवस्त्रां करकलितलसद्धेमपद्माम्बराङ्गीं सर्वालङ्कारयुक्तां सततमपयतां भक्तनम्रां भवानीं श्रीविद्यां शान्तमूर्तिं सकलसुरनुदां सर्वसम्पत्प्रदात्रीं सकुङ्कुमविलेपनामलिकचुम्बिकस्तूरिकां समन्तहसितेक्षणां ससरचापपाशाङ्कुशाम् अशेषजनमोहिनीमरुणमाल्यभूषाम्बरां जपाकुसुमभासुरां जपविदौ स्मरेदम्बिकाम् अरुणां करुणादरङ्गिदाक्षीं धृतपाशाङ्कुशपुष्पबाणचापाम् अणिमाधिविरावृतां मयूखैः
அகமித்யேவ விபாவையே பவானீம். ஹரிஹி ஓம். இதன் தொடர்ச்சியாக லலிதா சகஸ்ரநாமம் நாமாக்கள் அடுத்த நிகழ்ச்சியிலே வருகின்றது. அடுத்த நிகழ்ச்சியிலே 1 முதல் 10 ஸ்லோகங்களிலே வரக்கூடிய நாமாக்களை பற்றி பார்ப்போம். வணக்கம்.